சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். யாவே தேவன் பேரில் பயபக்தியாக இருப்பதே ஞானத்தின் ஆரம்பம். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. சிருஷ்டிகரின் எல்லையற்ற ஆற்றலையும் நம்முடைய சிறுமையையும் உணர்ந்து கொள்வது நம்மை கற்றுக்கொள்ளக்கூடியவராக்க வேண்டும். சிருஷ்டிப்பை பற்றிய தியானமானது அறிவின் திறவுகோலாக இருக்கின்றது. இந்த திறவுகோலை பயன்படுத்துவதன் மூலமாக நமது சிருஷ்டிகரின் சிருஷ்டிப்புடன் தொடர்புடைய அவரது அருள் நிறைந்த திட்டங்களோடு இசைந்திருப்பதே நமக்குரிய பொருத்தமான லட்சியமாக இருக்கும் என்பதை நாம் உணரத் தொடங்குகிறோம். சூரியனோடு நமது கிரகங்களின் அமைப்பை ஒப்பிடும்போது அவை மிக சிறியதாக இருக்கின்றன. சூரியனின் விட்டம் ஒரு பெரிய மாவு பீப்பாயின் விட்டத்தை போல கற்பனை செய்து பார்த்தால், வியாழன் கிரகத்தை ஒரு சிறிய ஆரஞ்சு பழத்திற்கும், பூமி மற்றும் வெள்ளி கிரகத்தை பட்டாணிக்கும், புதன் மற்றும் செவ்வாய் கிரகங்களை ராஸ்பெர்ரி விதைக்கும் நாம் ஒப்பிடலாம். சூரியன் நமது பூமியை விட 3 லட்சம் மடங்கு பெரியது. அப்படி பார்க்கையில் ஓர் ரயில் 1 மணி நேரத்திற்கு 30 மைல் வேகத்தில் செல்லுமாயின் அது பூமியை சுற்றி வருவதற்கு 1 மாதம் எடுத்துக்கொள்ளும். அதே சமயம் அது சூரியனை சுற்றி வருவதற்கோ அதற்கு 340 ஆண்டுகள் தேவைப்படும். பூமி தன் சொந்த அச்சில் சுழலுவதன் விளைவாக நமக்கு இரவும் பகலும் ஏற்படுகின்றன. அதே சமயம் சூரியனை சுற்றி வரும் அதன் இயக்கம் நமக்கு ஓர் ஆண்டை குறிக்கிறது. சூரியனுக்கு அருகில் உள்ள கிரகங்கள் குறுகிய சுற்றுப்பாதைகளை கொண்டுள்ளன. எனவே அவற்றின் ஆண்டுகாலம் குறுகியவையாக இருக்கின்றன. தொலைவில் உள்ளவைகளின் ஆண்டுகாலம் நீண்டவையாக இருக்கும். புதன் கிரகத்தில் 1 வருடம் என்பது நமது மாதங்களில் 3 மாதங்களுக்கு சமமாக இருக்கும். மிக தொலைவில் இருக்கும் நெப்டியூனின் 1 வருடமானது பூமியின் 164 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும். இருப்பினும் நவீன வானியல் ஆராய்ச்சியானது 25 மில்லியன் நிலையான நட்சத்திரங்கள் இருக்கின்றன என கணக்கிட்டுள்ளது. அதில் நமது சூரியனும் ஒன்றாகும். சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த நிலையான நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையும் நமது கிரக அமைப்பு போன்றதொரு கிரக அமைப்பு சுற்றி வருகின்றது. இந்த ரீதியில் கணக்கிட்டால் 1000 மில்லியன் பூமிகள் உலகங்கள் இருக்கக்கூடும். நிச்சயமாக இதுவும் இறுதியான எண்ணிக்கை என்று சொல்ல முடியாது. தொலைதூரத்தில் மங்கலாக தெரியும் ஒரு நட்சத்திரத்தின் மீது நாம் நின்று பார்த்தோமேயானால் அங்கிருந்து இன்னும் பலவற்றை பார்க்கலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தின் மகத்துவத்தை கண்டு நாம் திகைக்கிறோம். வெவ்வேறு பருவங்களில் நமது கண்ணுக்கு தெரியும் வானத்தின் பல்வேறு உட்பிரிவுகளை இந்த ராசிகளின் குறியீடுகள் நமக்கு விளக்குகின்றன.